இன்னொரு லாங்குவேஜ் படிக்கிறது நல்லது தானே. தனியார் பள்ளிகளே எல்லாரும் படிக்கிறாங்களே, அது சொல்லும்போது பார்த்தா நியாயமாக தெரியும். ஆமாம் இல்லை அப்படின்னு தோணும். இவங்க என்ன சேட்டை பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியை தாய்மொழியாக கொண்ட மாநிலங்களில் கூட ஃபர்ஸ்ட் லாங்குவேஜாக கிட்டத்தட்ட சமஸ்கிருதத்தை கொண்டு வச்சுட்டாங்க. இதுதான் ஆபத்துன்னு சொல்கிறோம். பிஜேபி கிட்ட தமிழ்நாட்டு மக்கள் உஷாராக இருக்கணும். இதுதான் சர்வாதிகாரம். மக்களை திசை திருப்புறோன்னு சொல்கிற தகுதி முதல்ல பிஜேபிக்கு இருக்கா? நாங்கள் பிச்சைக்காரர்களான்னு கேட்டார் மன்மோகன் சிங்கை பார்த்து. அண்ணாமலை இதெல்லாம் எடுத்து போட்டு பார்க்கணும். என்ன எதுக்கு எடுத்தாலும் வரி இரி தெற்கு வடக்குங்கிறீங்க, கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்றாரு. அவர் யாரை சொன்னார்னா மோடியை தான் சொன்னார். சும்மா தமிழ் மக்கள் என் மனசோடு ஒட்டி இருக்கிறாங்க, என்னால் முடியல, நான் தமிழனா பிறக்கணும், இதெல்லாம் யார் காதுல பூசுத்துறீங்க? சொல்லும்போது சந்தோஷமா இருக்கு. ஒரு பிரதமர் வந்து தமிழ்லாம் பேசுறாரு, திருக்குறள் பேசுறாரு. இப்போ வாங்கின 11.4% அவங்களது இல்லை சார், எல்லாரும் சேர்ந்து வாங்கின ஓட்டு. அதை நீங்க கணக்குல எடுத்துக்க முடியாது. அதில் எங்க ஓட்டு இவ்வளவுதான் சொல்லுங்க பார்ப்போம். இந்த 5% தாண்டி பிஜேபி வளராது, வளரக்கூடாது. சமஸ்கிருதம் கெட்ட மொழி, இந்தி கெட்ட மொழின்னு யாரும் சொல்லல. ஒன்னு அழிச்சிட்டு ஒன்னை கொண்டு வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க. தேர்ட் லாங்குவேஜ் காமனா ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு மற்ற எல்லா மொழிகளையும் ஒழிக்கிறீங்க. வணக்கம் லட்சுமணன். வணக்கம். இருமொழி கொள்கைன்னு சொல்லிட்டு மக்களை வந்து திசை திருப்பிட்டு இருக்கு மாநில அரசு. மும்மொழி கொள்கையை ஏற்றுக்காத வரைக்கும் அந்த ஃபண்டை வந்து கொடுக்க முடியாது. அரசியலமைப்பு சட்டப்படி வந்து அதை ஏற்றுக்கிட்டால் தான் ஃபண்டை கொடுக்க முடியும் தர்மேந்திர பிரதான் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வந்து அண்ணாமலையும் சொல்லும்போது வந்து இந்தி திணிப்புன்னு சொல்லி இன்னும் சும்மா மக்களை வந்து இது பண்ணிட்டு இருக்க முடியாது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மாநில அரசு திசை திருப்புதுங்கிறது ஒரு அர்த்தமற்ற உண்மைக்கு மாறான தகவல். அவங்க பாட்டுக்கு வேலையை செய்கிறாங்க. 55 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மொழிக் கொள்கை தான் அமலில் இருக்குது. எந்த வகையிலையும் நம்ம அதை கெட்டு போயிடலை. இந்த பாடத்திட்டத்தில் படித்தவங்க தான் இன்றைக்கி தேசிய அளவில், உலக அளவில், அரசாங்கத்தில், தனியார் அமைப்புகளில் மிகப்பெரிய உயர் பொறுப்புகளில் இருக்கிறாங்க. இதை படித்ததுனால இல்லை, இப்படி ஒரு அர்த்தமற்ற ஒரு சிலபஸ் இருக்கிறதுனால தமிழ்நாடு இப்படி கிடக்கு, வீழ்ந்து கிடக்கு, மேலே வரல, 4 பேர் கூட வெளியே தெரிகிற மாதிரி வரமாட்டான், ஏதாவது ஒன்று சொல்லி அந்த உண்மைகளை மக்கள்கிட்ட சொன்னால் அதை புரிஞ்சுக்குவாங்க. யார்? பிஜேபின்னு அரசியலுக்கே இங்கே வேலை இல்லை. ஆனால் மேண்டேட்டாக கொடுக்க வேண்டிய நிதியை இப்படி ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு, இப்போ இந்த மாநிலத்துக்குன்னு உரிய கொள்கையாக அது மாறி போச்சு. ஏன்னா மக்களுடைய உணர்வுகளோடு ஒன்றிய கொள்கை அது. திமுக அதிமுகலாம் வித்தியாசம் கிடையாது. வேறு எந்த கட்சியும் அவ்வளோ சுலபத்தை வந்து மாற்றிட முடியாது. அப்படி இருக்கிற ஒரு கொள்கையை, அந்த கொள்கையை சொல்கிறாங்க, அந்த கொள்கையின் அடிப்படையில் திட்டங்களை வகுக்கிறாங்க, அந்த திட்டங்களை மக்கள்கிட்ட சொல்ல மக்கள் ஓட்டு போடுறாங்க, ஆட்சியில் மாறி மாறி வர்றாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்தி இருக்கிற மாநிலம் உத்தரகாண்ட். பிஜேபியினுடைய தேசிய தேர்தல்கள்லேயே அது ஒரு அம்சமாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, தேர்தல் வாக்குறுதியாக. தேசிய அளவில் இன்னும் வரல, சீக்கிரம் வரலாம், அது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். உத்தரகாண்ட் மாநில சட்டசபை தேர்தல் நடக்கிற போது அந்த மாநில பிஜேபி மக்கள்கிட்ட போய் சொல்கிறாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்திட்டாங்க. இப்போ இப்படி ஒரு காட்சியை யோசிச்சு பாருங்கள். உத்தரகாண்டில் பிஜேபி ஆட்சி நடக்குது, பொது சிவில் சட்டம் அமலில் இருக்குது, காங்கிரஸ் ஆட்சி மேலே இருக்குது. நாங்கள் உங்கள் மாநிலத்துக்கு கொடுக்குற இந்த துறையிலேருந்து கொடுக்குற நிதியை கொடுக்கணும்னா பொது சிவில் சட்டத்தை ரத்து பண்ணுங்கன்னு சொன்னால் அது எந்த வகையிலையும் ஏற்றுக்கவே முடியாது. யோக்கியமற்ற வாதம், அது நியாயமற்ற வாதம்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த கொள்கையை மக்கள்கிட்ட சொன்னாங்க, மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க, அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டு ஆட்சியில் அமர வச்சாங்க. அதில் போய் கை வைக்கிற உரிமை யாருக்குமே கிடையாது. இதுதான் சர்வாதிகாரம். மக்களை திசை திருப்புறோன்னு சொல்கிற தகுதி முதல்ல பிஜேபிக்கு இருக்கா? கூட்டாட்சி தத்துவம், ஃபெடரலிசம் படி இயங்குகிற அமைப்பு தான் நம்ம அரசியலமைப்பு சட்டப்படி இருக்கிற ஒன்றிய அரசும் மாநில அரசுகளும். அதில் சரிபாதி அங்கம் வகிக்கிற மாநில அரசுகளை இப்படி தான் நீங்கள் துச்சமாக மதிப்பீங்களா? உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது யார்? பிரதமர் மோடி குஜராத்தில் முதலமைச்சராக இருந்தவர். அவர் முதலமைச்சராக இருந்து இப்படி ஒரு வார்த்தையை மன்மோகன் சிங் சொல்லியிருந்தா அவர் ஏற்றுட்டு இருப்பாரா? நாங்கள் பிச்சைக்காரர்களான்னு கேட்டார் மன்மோகன் சிங்கை பார்த்து. அண்ணாமலை இதெல்லாம் எடுத்து போட்டு பார்க்கணும். என்ன எதுக்கு எடுத்தாலும் வரி இரி தெற்கு வடக்குங்கிறீங்க, கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்கிறாரு. அவர் யாரை சொன்னார்னா மோடியை தான் சொன்னார். ஏன்னா மோடி தான் அந்த வார்த்தையை சொன்னார். நாங்கள் 60,000 கோடி கொடுப்போம், நீங்கள் 10,000 கோடி கொடுப்பீங்களா, நாங்கள் என்ன பிச்சைக்காரங்களான்னு கேட்டார். அதில் நியாயம் இருக்குது, வேதனை இருக்குது, நியாயமான எதிர்பார்ப்புகள் ஒளிஞ்சிருக்கு. அந்த மாநிலத்து உரிமை அது. நீங்கள் ஃபேக்டை சொல்லி 10,000 இல்லை, அடுத்த விட 15,000 கோடி கொடுக்குறோன்னு அவங்கள சமாதானப்படுத்துகிற விட்டுட்டு நீங்கள் வந்து இப்படி கூட்டாட்சி, நீங்கள் தேசிய விரோதமானதுன்னு சொல்லுவீங்களா? அதை அவர் ஏற்றுக்குவாரா? இல்லை. மேண்டேட்டாக கொடுக்குற நிதி, அதுக்கும் மொழிக் கொள்கைக்கு என்ன சம்பந்தம் இருக்குது சொல்லுங்கள். சரி, இந்த திட்டத்தை ஏற்றுக்கல, புதிய கல்விக் கொள்கை இந்த அரசு ஏற்றுக்கல, ஆட்சியை கலைங்கள, தைரியம் இருந்தால் கலைச்சிடுங்களேன். சட்டப்படி நடந்தாகணும். நீங்கள் சட்டத்தை ஏற்றுக்கணும்னா அந்த சட்டத்தை ஏற்க மறுக்கிற திமுக ஆட்சியை கலைச்சி தான் பாருங்களேன், முடியுமா? அப்போ சட்டத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை எதை சொல்லி நீங்கள் திணிக்க பார்க்குறீங்க? இன்னொரு லாங்குவேஜ் படிக்கிறது நல்லது தானே. தனியார் பள்ளிகளே எல்லாரும் படிக்கிறாங்களே,
அது சொல்லும்போது பார்த்தா நியாயமாக தெரியும், ஆமா இல்லை அப்படின்னு தோணும். இவங்க என்ன சேட்டை பண்ணியிருக்காங்கன்னா, இப்படி தான் கேந்திரிய வித்யாலயாவில் இங்கே தமிழ்நாட்டில் 2 விஷயம் அமலில் இருக்குது. ஒன்று இருமொழி கொள்கை அமலில் இருக்குது. 8வது வரைக்கும் நினைக்கிறேன் கட்டாயமாக தமிழ் கல்வி அவசியம் இருக்குது. எந்த சிலபஸாக இருந்தாலும் தமிழ் நீங்கள் கற்றுக் கொடுக்கணும். கேந்திரிய வித்யாலயம் அந்த தமிழ் இருந்துச்சு. அண்ணாமலை மனசாட்சிப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சு இதில் தரவுகளை வாங்கி, அவருக்கு தான் ஆள் எல்லா இடத்துலையும் இருக்கேன். இன்னைக்கு கேந்திரிய வித்யாலயா தமிழ்நாட்டில் எத்தனை பள்ளிகள் இருக்குது, அதில் தமிழ் சொல்லித்தர ஆசிரியர்கள் சேங்ஷன்டு போஸ்ட் எத்தனை, வேக்கண்ட் எத்தனை, ஆசிரியர்கள் இருந்தால் அந்தந்த பள்ளியில் எத்தனை பேர் தமிழ் படிக்கிறாங்க சொல்லுவாரா? தமிழை என்ன கதியில் வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். தமிழ் மேலே இவ்வளோ ஆர்வம் இருக்குல்ல. சரி, அரசு பள்ளி மாணவர்கள் உங்கள் பிள்ளைங்க படிக்குது, அரசு பள்ளி மாணவர்கள் படிக்கக்கூடாதான்னு இவ்வளோ கரிசனமாக கேட்குறீங்கல்ல. நீட் தேர்வு அந்த அரசு பள்ளி மாணவர்களை தான் பாதிக்குதுன்னு நம்ம கரடியாக கத்துறோம். ஒரு துளியாவது அண்ணாமலை காதில் வாங்கினாரா? இல்லை நீட் எவ்வளோ நல்லது தெரியுமா? அங்கே சிபிஎஸ்சி படித்த மாணவர்களுக்கும் அது ஈஸியாக இருக்குது. அவங்களும் நம்ம பிள்ளைங்க தான், தமிழ்நாட்டு பிள்ளைங்க தான், நான் மறுக்கலை. அங்கே இதில் உள்ளே போய் டாக்டராக போகிறோன்னு தமிழ்நாட்டுக்காரன் தான், மறுக்கலை. நீங்கள் இன்றைக்கி கரிசனம் காட்டுறீங்களே அரசு பள்ளி மாணவர்கள், ஐயோ பாவமே. நீட் தேர்வு எங்கே போச்சு அந்த பார்வை? இப்போ என்ன பண்ணாங்க அந்த கேந்திரிய வித்யாலயா, ஸ்மிருதி இரானி ஹெச்ஆர்டி மினிஸ்டராக இருக்கும்போது 14ல் ஒரு ஆய்வுக் கூட்டம் நடத்துகிறாங்க. ஒரு சர்க்குலர் அனுப்புகிறாங்க கேவி. அவங்க தான் அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு அவங்க தான் சேர்மன், கேவி போர்டுக்கு அவங்க தான் சேர்மன், ஹெச்ஆர்டி மினிஸ்டர் தான். இந்தியை தாய்மொழியாக கொண்ட மாநிலங்களில் செகண்ட் லாங்குவேஜ், தேர்ட் லாங்குவேஜாக சமஸ்கிருதத்தை கற்றுக் கொடுங்க, இந்தி பேசாத மாநிலங்களில் இந்தியை கற்றுக் கொடுக்கணும்னு ஒரு சர்க்குலர் அனுப்புறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு ஆப்ஷன் சொல்கிறாங்க, 3வது மொழின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏன் ஜெர்மன், ஃப்ரெஞ்சு, மேண்ட்ரின், சைனீஸ் மொழி கற்றுக் கொடுக்குறீங்க? இந்த 3ஐயும் எடுத்துருங்க, அந்த 3வது மொழி இந்திய மொழியாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு கொண்டு வர்றாங்க. இன்னைக்கு 3வது மொழின்னு பிளைனாக சொல்லிட்டு நாங்கள் இந்தி எங்கே சொன்னோன்னு நேற்று அண்ணாமலை டிவிக்கு பேட்டி கொடுக்குறாரு. நாங்கள் இந்தின்னு சொல்லலையே, நீங்கள் சொல்லியிருக்கீங்க. எதுக்காக ஜெர்மன் மொழியை தடுத்தீங்க, பிரெஞ்சு மொழி ஏன் தடுத்தீங்க, மேண்ட்ரின் ஏன் தடுத்தீங்க? உலகளாவிய மொழி, தொழில் பண்ணணும்னா அங்கே போகணும்னா, தமிழனுக்கு மரியாதை வேணும்னா, சைனாவோட எவ்வளவு நம்ம எக்கனாமிக்கலாக ரிலேஷன்ஸ் வச்சுருக்கிறோம், ஏற்றுமதி இறக்குமதி. அப்போ மேண்ட்ரின் கற்றுக்கிட்டா நல்லது தானே? அந்த மொழியை ஏன் தடுத்தீங்க? தடுத்துட்டு சமஸ்கிருதத்தை கொண்டாந்து திணிக்கிறீங்க. இதுதான் ஆபத்துன்னு சொல்கிறோம். பிஜேபி கிட்ட தமிழ்நாட்டு மக்கள் உஷாராக இருக்கணும். காங்கிரஸ்காரங்க அப்போ பண்ணது அரசியல் ரீதியான தவறு, இவங்க பண்ணுறது சில்மிஷம் கலந்த தவறு. ஒட்டுமொத்தம் என்ன பண்ணுவான், இன்னைக்கு இந்தியை தாய்மொழியாக கொண்ட மாநிலங்களில் கூட ஃபர்ஸ்ட் லாங்குவேஜாக கிட்டத்தட்ட சமஸ்கிருதத்தை கொண்டு வச்சுட்டாங்க. அப்போ உங்கள் நோக்கம் புரியுதா? இங்கே அப்படி தான் வருவாங்க, 3வது மொழி ஏதாவது ஒன்று அப்படின்னு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தமிழை கொண்டு பின்னாடி வச்சுருவாங்க. இந்த ஆபத்தை உணர்ந்து தான் கட்சி வித்தியாசம் இல்லாமல் பிஜேபியை தவிர பிஜேபி கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் உட்பட எல்லாரும் சேர்ந்து எதுக்குறாங்க. இது வேண்டாம், இது தப்பு, இது சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா சார். இதனால நம்ம தோத்துட்டோம், அவமானப்படுறோம், கீழ் நோக்கி இருக்கிறோம், மேலேயே வர முடியலன்னா நீங்கள் சொல்கிறத ஏற்றுக்கலாமா? இல்லை ஒரு சேஞ்சு தான் பண்ணி பார்ப்போமே, நமக்கு ஒரு தோற்றம் வரும். சரி, அப்படியே வந்தால் கூட ஏதேனும் ஒரு மொழின்னு மலையாளத்தை கற்றுக்கிறதுக்கு, தெலுங்கு, கன்னடத்தை கற்றுக்கிறதுக்கு ஏதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கீங்களா? ஒதுக்குற நிதி பூரா சமஸ்கிருதத்துக்கு. இப்போ புரியல அவங்க நோக்கம் என்ன? மாற்று மொழின்னு சொல்லுவோம், 3வது மொழின்னு சொல்லுவோம், சத்தம் இல்லாமல் சமஸ்கிருதத்தை இந்தியையும் திணிப்போம். இதில் தான் உஷார். இந்த நேர்மையற்ற அரசியலை யார் எந்த வடிவில் கொண்டு வந்தாலும் ஏற்றக்கூடாது. இந்திக்கு தமிழ்நாட்டு எந்த அளவுக்கு எதிர்ப்பு இருக்குன்னு பிஜேபி நல்லா தெரியும். அப்படி இருந்தும் தமிழக பிஜேபி எதுக்காக இந்தியை திரும்ப திரும்ப சொல்றாங்க? அவங்க தலையில எழுதிருக்கு, இந்த ஜென்மத்தில் தமிழ்நாட்டில் வளரக்கூடாதுன்னு ஒரு சபதம் போட்டு வந்திருக்காங்களோன்னு தோணுது. பரிதாபப்படுறாங்க அவங்கள பார்த்து. தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை ஒன்றி போற மாதிரி அவங்க அரசியலே பண்ணலை. அது தமிழிசை ஆகட்டும், ஹெச்ராஜா ஆகட்டும், பொன்னார் ஆகட்டும், சிபிஆர் ஆகட்டும், இலகணேசன் உட்பட யார் இருந்த போதும், பொறுப்பில் இருந்த போதும் தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை மதிக்கணும்னு அவங்க அரசியல் பண்ணவே இல்லை. அதனால தான் 5% தாண்டி வரமாட்டேது. இப்போ வாங்கின 11.4% அவங்களது இல்லை சார், எல்லாரும் சேர்ந்து வாங்கின ஓட்டு. அது நீங்கள் கணக்குலேயே எடுத்துக்க முடியாது. அதில் எங்கள் ஓட்டு இவ்வளோதான்னு சொல்லுங்க பார்ப்போம். இந்த 5% தாண்டி பிஜேபி வளராது, வளரக்கூடாது. தமிழ்நாட்டுக்கு என்ன சார் நல்லது பண்ணியிருக்காங்க? ஒன்றுமே பண்ணலையே. வகுறு எரியுது நமக்கு. தாராளமாக நல்லது நீங்கள் எதுவுமே சொல்லாமல் இந்தி எங்களுக்கு வேணும்னு அவனே கொடி பிடிக்கிற மாதிரி நீங்கள் முதல்ல நடந்துக்கணும். இந்த லாங்குவேஜ் பிரச்சனை விட்டு மற்ற பள்ளி விஷயங்கள்ல அந்த பள்ளிகளை மேம்படுத்த, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேம்படுத்துறதுக்கு, கட்டமைப்பை மேம்படுத்த ஏதாவது நிதி உதவி கொடுத்துட்டு இருக்கீங்களா? எதுவுமே கொடுக்கறது கிடையாது. இதை மட்டும் கூட திணிக்கிறதுக்கு ஓடடி வர்றீங்களே ஏன்? மற்ற எந்த விஷயத்துலையும் இப்படிதான். ஜிஎஸ்டியுடைய நம்ம பங்கை வாங்குறதுக்கும் போராடணும். மெட்ரோ ரயில் திட்டத்தில் எத்தனை போய் சொன்னாங்க. அண்ணாமலை எவ்வளோ போய் சொன்னாங்க. இல்லை அதெல்லாம் அவங்க கொடுக்குறேன்னு சொல்லவே இல்லை. அப்புறம் எதுக்காக மத்திய அமைச்சரவை கூட்டி நாங்கள் நிதி தரோன்னு கடைசி ஏன் ஒத்துக்கிட்டீங்க? பிரதமரே பொதுக்கூட்ட மேடையில் பேசுறாரு, இந்தியாவில் வேற எந்த மாநிலத்துக்கும் இத்தனை 1000 கோடி கொடுக்கல, 56,000 கோடி எவ்வளோ சொல்றாரு ஒரு ஃபிகரை சொல்லி, இவ்வளவு நிதி வேற எந்த மாநிலத்துக்கும் கொடுக்கலன்னு சாதனையாக சொல்றார் பிரதமர். அப்படி சொன்ன நிதியை கொடுங்கன்னு கேட்டா, அப்படியே நாங்கள் சொல்லவே இல்லையே, அது மாநில அரசு தானே பார்த்துக்கணுங்கிறாங்க. அப்படி சொன்னா அதில் கடைசி வரைக்கும் உறுதியாக இருக்க வேண்டிய எதுக்கு அமைச்சரவையை கூட்டி ஒப்புதல் கொடுத்து இல்லை தர்றோன்னு ஏன் சொல்றீங்க? அப்போ என்ன சொல்றேன்னா, அண்ணாமலை எதுக்கு தலைவர்? தமிழக பிஜேபி. தமிழ்நாட்டில் அரசியல் பண்றீங்க.
எனக்காக, உங்களுக்காக, நமக்காக தானே அரசியல் பண்றாங்க. அப்ப நம்ம உணர்வுகளை, நம்ம தேவைகளை, நம்ம உரிமைகளை ஒரு துளியாவது மதிக்கணும், பாதுகாக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்கா? என்ன எதிராக நடந்தாலும் அதை போய் பாதுகாக்கிறது. டங்ஸ்டன் தொழிற்சாலையை நாங்க தடுத்துட்டோம் அப்படின்றீங்க. ஏன் போடும்போது எங்க போச்சு? டெண்டர் விட்டது யாரு சார்? உங்க கட்சி. உணர்வுன்னு ஒண்ணு இருந்தா, தமிழ்நாடு தமிழர்கள்னு உணர்வு இருந்தா, நீங்க டெண்டர் போடும்போது அந்த டெண்டர்ல அந்த இதை எடுத்து விட்டுருப்பீங்க. அரிட்டாப்பட்டியில் அது வேண்டாம், எடுத்துருங்க, வேற மாநிலத்தில் எங்க இங்க சொல்லணும். இதே மாதிரிதான் மீத்தேன் விஷயம் ஒன்றையும் ஒரு அமைச்சரை போய் பார்த்தோம், நாங்கள் தடுத்து விட்டோம், இது தமிழக பிஜேபிக்கு கிடைத்த வெற்றி. வெக்கமா இல்லை உங்களுக்கு? அதை டெண்டர் விடும்போது எங்க போனீங்க? திமுகவை அதிமுக அம்பலப்படுத்துங்கிறேன். இப்படி அம்பலப்படுத்தி நீங்க மக்கள் மனசுல இடம் பிடிக்கணுமே தவிர, தவறுகளை ஒரு பக்கம் செஞ்சுட்டு இந்த நடிச்சிங்கன்னா இங்க நடிப்பு எடுபடாது. ஒரு ஸ்கீம் வரல சார் தமிழ்நாட்டுக்கு. வரவேண்டிய காவிரி மேலாண்மை வாரியத்தையும் அமைக்க விடல சார். துரோகம் பண்ண கட்சி ஒரே கட்சி பிஜேபி தான். சுப்ரீம் கோர்ட் சொன்ன பிறகு இன்னைக்கு வரைக்கும் அமைக்கல. காவிரி மேலாண்மை ஆணையம் அமைச்சாங்க. அதுக்கு பல்லும் இல்லை, வாயும் இல்லை, ஒன்றும் இல்லை. கடைசியில் அதை கொண்டு போய் ஜல் சக்தி அமைச்சகத்தோட இணைச்சிட்டாங்க. அர்த்தம் என்ன தெரியுமா? அங்க இருக்கிற ஒரு எம்ஓஎஸ் கூட அந்த ஆணையத்தை கட்டுப்படுத்துவார். அந்த எம்ஓஎஸ்ல ஒரு ஆளு சோமண்ணான்னு கர்நாடகாரை போட்டு வச்சிருக்கீங்க. எவ்வளவு பெரிய துரோகம் சார் பிஜேபி தமிழ்நாட்டுக்கு பண்ணது. அவர் ஒன்றும் பெரிய துரோகம் பண்ணல. ஒரு மாரல் வேணாம், தார்மீகம்னு ஒன்று இருக்குல்ல. டிஸ்பியூட் இருக்கிற 2 மாநிலங்கள்ல அந்த ஒரு மாநிலத்தை சேர்ந்தவரை டிசிஷன் எடுக்கிற இடத்துலையோ விவாதிக்கிற இடத்துலயோ உட்கார வைக்கலாமா? எம்ஓஎஸ்க்கு டிசிஷன் எடுக்கிற அதிகாரம் கிடையாது. விவாதிக்கிற இடத்துல உட்கார வைக்கலாமா? அவர் நல்ல மனுஷனா இருக்கலாம். பிஜேபின்னா எல்லாம் கெட்டவங்க கிடையாது. தார்மீகம் மரபுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மரபை காப்பாத்துனீங்களா இல்லையா? அதை பத்தி துளி கூட கவலைப்படலை. இப்படி எத்தனையோ விஷயங்களை சொல்லிட்டு போகலாம். ஒரு திட்டம் எய்ம்ஸ்னு ஒன்று நான் கொண்டாந்து மேம்பாங்க. 6வது வருஷம் இப்போதான் 4 சுவர் எழும்பி இருக்கு. மோடி நினைச்சா முடியாதா சார்? இல்லை சார், அது ஜைகா ஃபண்டு, அதில் சில சிக்கல் இருக்கு. யார்கிட்ட சார் காது குத்துறீங்க? பணமா இல்லை, கொடுத்து போட்டு கட்டுங்க, ஃபண்டு வந்தால் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணணும். 4 நாள் வேலை, 8 நாள் வேலை. அது ஒப்புதல் கொடுத்துட்டு பணத்தை வேலையை ஆரம்பிங்க, பணம் வந்த பிறகு நம்ம மாற்றிக்கலாம். சொல்ல முடியாதா? மனசு வேணும் சார். சும்மா தமிழ் மக்கள் என் மனசோடு ஒட்டி இருக்கிறாங்க, என்னால் முடியல, நான் தமிழனா பிறக்கணும், இதெல்லாம் யார் காதில் பூசுத்துறீங்க? சொல்லும்போது சந்தோஷமா இருக்கு. ஒரு பிரதமர் வந்து தமிழ்லாம் பேசுறாரு, திருக்குறள் பேசுறாரு, சந்தோஷமா இருக்கு. அந்த சந்தோஷத்தை யதார்த்தமா நம்மளை புரிய வைக்கணும். நாடகம்னு ரொம்ப சீக்கிரம் நம்மளை புரிய வச்சிடுறாங்க. இப்போ இந்த இந்தி விஷயத்துலேயே அண்ணாமலை சொல்ற இன்னொரு விஷயம் அது ஏற்றுக்கிற மாதிரி தானே இருக்குது. ஸ்டாலின் வீட்டு பசங்க, எடப்பாடி வீட்டு பசங்க எல்லாரும் படிக்கிறாங்க. நானும் தான் ஹிந்தி கிளாஸ் போறேன், என்ன யாருமே தடுக்கலையே. இங்க ஹிந்தி கற்றுத்தரப்படும். தெருவுக்கு தெரு மரத்தடியில இந்த இபி போஸ்ட்ல எல்லாம் இந்த காடு மாதிரி கட்டி தொங்க விட்டுருங்க. யாரு உங்களை தடுத்தா? பட் என்ன அரசு பள்ளியில கொண்டு வாங்கன்னு சொல்றீங்களா? அப்படி கொண்டு வந்துட்டா நீங்க என்ன பண்ண போறீங்கிறத பல விஷயங்கள்ல பார்த்துட்டோமே. நிதி கொடுப்பீங்களா? எனி லாங்குவேஜ்னு இன்னைக்கு சொல்றாங்க, ஹிந்தின்னு சொல்லலைங்கிறீங்களா? எதுக்காக ஹிந்தின்ற வார்த்தை அப்புறம் யூஸ் பண்றீங்க? ஏதாவது ஒண்ணு தெளிவா பேசுங்க சார். இப்படி போனா அப்படி வர்றாங்க, அப்படி வந்தா இப்படி வர்றாங்க. அப்போ உண்மை தெரிஞ்சு போச்சு. நோக்கம் இது அல்ல. தமிழை ஒழிக்கணும். இந்த உணர்வு மங்கடிச்சுட்டு ஒரே நாடு ஒரே XYZன்னு அந்த தியரி அமல்படுத்துற வேலை தான் இது. இந்தியை நல்லா கக்க வச்சுக்கிட்டு மோடியோ யாரோ வந்து நல்லா ஆஹே ஓஹேன்னு பேசுனா அவங்க சொல்றதை மட்டும் கேட்டுட்டு இருக்கணும். முட்டாளா தமிழ? எத்தனை பேரை பார்த்துருப்பாங்க. தாராளமாக பிஜேபிங்க ஆளட்டும் சார். இந்த உணர்வுகளை மதிச்சு, தமிழர்களுடைய உணர்வுகளை மதிச்சு அந்த உரிமைகளை பாதுகாக்க துளியாவது முயற்சிச்சாங்கன்னா இங்க தமிழ்நாட்டில் பிஜேபிக்கும் இடம் உண்டு, மறுக்கல. மாறா இந்த மாதிரி தமிழர் விரோத கருத்து என்ன செஞ்சாலும் ஓடோடி வந்து பாதுகாக்கிறாங்க. தமிழ்நாடுன்னு சொல்லாதீங்க, அது பிரிவினையை தூண்டுவதாக தெரிகிறது. தமிழகம்னு சொல்லுங்கன்னு கவர்னர் சொல்லும்போது உணர்வுள்ள ஒரு பிஜேபிக்காரராவது ஆளுநர் இந்த கருத்தை தவிர்த்திருக்க வேண்டும். சும்மா அப்படி துணியை சுத்திக்கிட்டு குத்துன மாதிரி கூட லேசா ஒரு வார்த்தை சொல்லலையே சார். ஏன் இல்லை தமிழகம் கெட்ட வார்த்தை இல்லையே? சொல்லும்போது நமக்கு எவ்வளவு எரிச்சல் வருது. எப்படி சார் மக்கள் உங்களை ரசிப்பாங்க? எப்படி சார் ஓட்டு போடுவாங்க? அப்போ அந்த உணர்வு போலின்னு தெரிஞ்சு போச்சா? எதுக்காக போலியாக நடமாடுறீங்க? உங்களை எப்படி கோட்டையில் உட்கார வைப்பாங்க? ஒரு சீட்டாவது எப்படி ஜெயிக்க வைப்பாங்க? தனியாக நின்று ஜெயிச்சு காட்டுங்க பார்ப்போம். ஜெயிச்ச ஒருத்தர் இறந்து போயிட்டார் பாவம், வேலாயுதம். உங்களால் ஜெயிக்க முடியாது. ஒரு தொகுதி ஜெயிக்க முடியுமா தனியாக நின்று? ஜெயிக்க முடியாது, ஜெயிக்க கூடாது. இந்த மனப்பான்மை மாறாத வரைக்கும் பிஜேபி இங்கே அனுமதிக்கவே கூடாது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியே தான் இப்போ மற்ற கட்சிகளை எதிர்த்தாலும் அதிமுக அதுதான் பண்ணிட்டு இருக்கு. இப்போ எடப்பாடி கூட அதை கடுமையாக எதிர்க்க மாட்டேங்கிறார். ஒரு வேண்டுகோள் நீங்கள் கடுமை அவ்வளோ சீக்கிரம் நிதியை கொடுங்கன்னு ஓபிஎஸ் அறிக்கை விடுறாரு. நிதியை அப்படி நிறுத்தி வைக்காதுன்னு எடப்பாடி சொல்றாரு. யாரு கொடுக்காதீங்கன்னு? அக்கௌண்ட்ல போடாதீங்கன்னு சொல்லல. தமிழ்நாடு அரசுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை நிறுத்தாதீங்கிறார் எடப்பாடி. நிதியை உடனடியாக விடுவீங்கிறார் ஓபிஎஸ். ஸ்டாலின் தானே ஆட்சி போட்டாரு, அவங்க சும்மா இல்லை சார். அந்த விஷயத்துல யாருமே வேண்டுகோளா சொல்றாங்க இருக்கு. அதுக்காக என்ன ரயில்வே ஸ்டேஷன் போய் ரயில மறிக்கணுமா? ஒரு அறிக்கை தான் சார் அவர் விட முடியும். ஆமா, இன்னைக்கும் பிஜேபி அவருக்கு பயம் போகல. அது அரசியல். இதை பேசுற போது அரசியல் நம்ம பேச வேண்டாம். சரி தானே? யாராவது அந்த கொள்கையை மாத்திக்கிட்டாங்களா? ஸ்டாலினுக்கு தானே நிதி வரைக்கும். நிதி வராம இருந்தாலும் நல்லா கிடக்கட்டும், நல்லா ஒரு மாதிரி சிக்கல் ஆகட்டும், யாராவது ரசிச்சாங்களா? இல்லையே. எங்கள் உரிமையை பறிக்காதீங்கன்னு தான் ஓபிஎஸ் அறிக்கை விட்டார். இது தப்புன்னு தான் எடப்பாடி சொல்றார். அதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டாங்க சார். கோர் பாயிண்ட்டை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனா இதுல ஒரு வார்த்தையாவது பிஜேபி எடுத்து வந்திருக்கா பாருங்க.
தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதியை நீங்கள் இப்படி நிறுத்தாதீர்கள், பிடித்து வைக்காது ஒரு அறிக்கை வாய்கிலேயே பேசுறாருல அண்ணாமலை. அப்புறம் எப்படி ஒரு தமிழனா எனக்கு எப்படி சார் இருக்கும்? எத்தனை கோடி பேருக்கு எப்படி சார் துடிக்கும்? மனசு வந்து உங்களுக்கு யாராவது ஓட்டு போடுவாங்களா சார்? அரசியலே வேண்டாம், முதல்ல உங்களை மதிப்பாங்களா? ஒரு ஆறுதலுக்காவது ஒரு வார்த்தை, சரி வாங்க நம்மளும் போய் எடுத்து சொல்லுவோம். இல்லை சார் இங்கே இருமொழி கொள்கை தான் 50 வருஷத்துக்கு மேலே அமலில் இருக்குது, அப்புறம் பார்த்துக்கலாம், நீங்கள் அதை வேறு மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுங்க, நானும் கூட வரேன்னு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. தமிழிசை சொல்லியிருக்காங்களா? ஹெச் ராஜா, பொன்னார், எங்கே போனீங்க எல்லாரும்? அப்புறம் ஆட்சி மட்டும் அமைப்பீங்களா? ஒரு கவுன்சிலர் கூட வர முடியாது நீங்கள். இப்போ ஏதோ ஒரு கட்டத்தில் இப்போ மெட்ரோவில் மாறின மாதிரி, அரிட்டாப்பட்டில் மாறின மாதிரி இங்கேயும் வந்து நாங்கள் பேசி சரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த ஃபண்டை கொடுக்குறது வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதையாவது செய்யுங்க, அந்த நாடகத்தையாவது நடத்தி முடிங்கன்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் இந்த உணர்வுகளோடு சீண்டக்கூடாது. ஏன்னா அரிட்டாப்பட்டி விஷயத்தோடு இது ஆபத்தான விஷயம் சார். அங்கே அந்த 4 கிராமங்கள் தான் பாதிக்கப்படும், அந்த சுற்றுச்சூழல் அங்கே இருக்கிற லொக்காலிட்டி தான் பாதிக்கப்படும், நம்ம எல்லாரும் பயந்தோம். இது ஒட்டுமொத்த கலாச்சாரத்தை அழிக்கிற வேலை. சமஸ்கிருதம் கெட்ட மொழி, ஹிந்தி கெட்ட மொழின்னு யாரும் சொல்லலை. ஒன்று அழிச்சிட்டு ஒன்றை கொண்டு வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. தேர்ட் லாங்குவேஜ் காமனாக ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு மற்ற எல்லா மொழிகளையும் ஒழிக்கிறீங்க. ஜெர்மனை ஒழிக்கிறீங்க, பிரெஞ்சை ஒழிக்கிறீங்க, மேண்ட்ரின் ஏன்னு சொல்லி சர்க்குலர் அனுப்புறீங்க. பண்ணக்கூடாது, இந்தியன் லாங்குவேஜ் தான் இருக்கணும்னு சொல்றீங்க. அப்புறம் மறைமுகமாக அது சமஸ்கிருதமாக மட்டும் கொண்டு போய் நிறுத்துறாங்க, மறைமுகமாக இந்தியா மட்டும் கொண்டு போய் நிறுத்துறாங்க. வட இந்தியா தென்னிந்தியாவில் ரெண்டையும் திணிக்கிறாங்க. அப்போ மற்ற மொழியெல்லாம் வேண்டாமா? தேர்ட் லாங்குவேஜ் அது யாரை ஏமாத்துறதுக்கான பசப்பு வார்த்தை. பச்சையா சொல்லுங்க, சமஸ்கிருதம் தான் படிக்கணும், ஹிந்தி தான் படிக்கணும்னு சொல்லுங்களேன். ஏன் பதுங்குறீங்க? இந்த நடிப்பை நீண்ட காலத்துக்கு போட முடியாது. உங்களை விட, என்னை விட, நம்ம எல்லாரையும் விட மக்கள் கொஞ்சம் புத்திசாலி. அவ்வளோ சுலபத்தில் அவங்களெல்லாம் ஏமாற்ற முடியாது. ஆனாலும் உஷாரா இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். மிக்க நன்றி. நன்றி.